வருவாய் வருவாய் குருநாதா, வந்தருள் தருவாய் குருநாதா. எதையெல்லாம் அடைந்தால் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் என்று தேடி தேடி சேர்த்தோமோ, அதையெல்லாம் அடைந்த பின்பும் வாழ்க்கையில் ஆனந்தம் இல்லாத போது நம்மிடையே ஒரு கேள்வி பிறக்கிறது, எதற்காக இந்த வாழ்க்கை? இந்த கேள்விக்கு பதிலாக வருபவருக்கு பெயர்தான் குரு. அப்படி எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் ஞான தீபம் ஏற்றி வைத்த மகான், நடமாடும் தெய்வம் காஞ்சி மகா பெரியவர். பெரியவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? பெரியவர் சொல்றார், நான் இருக்குன்னு சொன்னால் நீ நம்புவ, இல்லைன்னு சொன்னால் நம்புவ. நீ தேடி அடைய வேண்டிய சத்தியம் அது, உன்னை தேட வைப்பதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொன்னார் மகா பெரியவர். மகா பெரியவருடைய வாழ்க்கை கடுமையான துறவு வாழ்க்கை. பிச்சை எடுத்து தான் உண்ண வேண்டும். அதிலும் அந்த உணவிலே உப்பு, புளிப்பு, இனிப்பு இருக்கக்கூடாது. மறுநாள் தேவைப்படுகிற துணியை கூட தண்டத்திலே சுற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் கடுமையான வாழ்க்கை. எதற்காக இந்த துறவு வாழ்க்கை? பல சம்பவங்கள் அதுக்கு பதில் சொல்லுகிறது. அதில் ஒன்று, சுவாமிகளுக்கு எதை காணிக்கையாக கொடுத்தாலும் அப்பவே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருவார். அப்படி ஒரு முறை தாலி காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது. அதை அருகில் இருந்த ஏழை மாணவிக்கு கொடுத்து விட்டு காஞ்சி பெரியவர் சொல்றாரு, காமாட்சிக்கு கொடுக்கறதும் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுக்கறதும் ஒன்று. தன்னலமற்ற சேவைதான் இறைவனுக்கு செய்யும் மிகச்சிறந்த வழிபாடு என்று பலமுறை உணர்த்தி இருக்கிறார். தங்களுடைய சொந்த நிலத்தை சிவன் கோவிலுக்கு தானமாக அளித்த இஸ்லாமிய குடும்பத்தை ஆசீர்வாதம் செய்துவிட்டு மகா பெரியவர் சொன்னார், நீங்கள் ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள வேண்டிய மொத்த பொறுப்பையும் மடம் ஏற்றுக்கொள்ளும். இங்கே மதங்கள் பலவாக இருக்கலாம், ஆனால் இறைவன் ஒருவன்தான். அதனால் அத்தனை மதத்தவர் மீதும் தீராத அன்பு காட்டினார் மகா பெரியவர். பெரியவா, நான் காமாட்சி சாப்பிட்றத நேரில் பார்க்கணும். அப்படியா? ஒன்று பண்ணு, தினமும் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிடி அரிசி எடுத்து சேர்த்து வை. மொத்தமாக சேர்ந்த பிறகு நீயே சமைத்து முடியாத மக்களுக்கு பரிமாறு. அவர்கள் உண்ணும்போது கண்ணில் தெரிவாள் காமாட்சி என்று சக மனிதத்தில் காட்டும் அன்புதான் இறைவனை நம்மிடத்தில் காட்டும் என்று காட்டியவர் காஞ்சி மகா பெரியவர். நாம் அனுபவிக்கும் அத்தனை துயரங்களுக்கும் காரணம் இந்த கர்மவினை. இதை அறுத்தறிய மகான் 3 வழிகளை சொல்லுகிறார். இறைவனிடத்தில் அன்பு செலுத்துங்கள், அவன் பெயரை இடையராது உச்சரியுங்கள், எந்த வேலையை செய்தாலும் அவனுக்குரிய சேவையாக செய்யுங்கள், தினமும் திருக்குறளும் திருவாசகமும் படியுங்கள், வாழ்க்கை மேன்மையடையும். நம்முடைய உடலுக்குள்ளே இறைவன் இருக்கிறார், ஆனால் நாம் தான் ஜாதி, மதம், ஆசை, வெறுப்பு என்று திரையிட்டிருக்கிறோம். பெரியவர் காட்டிய பாதையில் செல்வோம், திரைகள் விளக்கப்படும். இறைவனை காட்டுவார், நம்மையும் இறைவனுடைய நிலைக்கு உயர்த்துவார். நன்றி.